மத்தேயு 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். இந்த 4:21. அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே இரண்டு சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பாக அவர் தன்னுடைய 12 சீஷர்களை தெரிந்தெடுக்கிறார். ஒவ்வொரு துறையிலிருந்து ஒவ்வொரு இடத்திலிருந்து ஆட்களை பிரித்தெடுக்கிறார். அப்படி மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த செபதேயுவின் குமாரர் 2 பேர், இவங்க 2 பேர் யாக்கோபு யோவான், இவங்க 2 பேர் எப்பவுமே ஒன்னா தான் வரும் இவங்க பேர். இவங்க புதிய ஏற்பாட்டு சபையில ரொம்ப முக்கியமான ஆட்கள். கலாத்தியர்ல பவுல் சொல்றாரு இவங்களை தூண்கள்னு சொல்றாரு. பிரைஸ் காட், ஆமென். இயேசு கிறிஸ்து இவங்களுக்கு கொடுத்த ஒரு பட்ட பெயர் என்னன்னா இடிமுழக்க மக்கள்னு இவங்களுக்கு பட்ட பேர் இருக்கு. என்ன பேரு? என்ன பேசலாம் அப்படி பேசுவாங்க போல இருக்குது. சில ஆட்கள் எப்படி பேசுவான், பேசினாலே இடி முழக்க மாதிரி பேசுவானா, அந்த மாதிரி ஒரு இடி முழக்க மக்கள். அதுக்கு மூல மொழியில பவர்ன கேஸ்னு பேரு. பவர்ன கேஸ்னா என்னன்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது பவர்ன கேஸ். பவர்ன கேஸ்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இடி முழக்க மக்கள். இந்த இடி முழக்க மக்களை அவர் எங்க இருந்து தெரிந்து கொள்றாருன்னா, இயேசு கிறிஸ்து அப்படியே கடற்கரை அருகே நடந்து போறார். கடற்கரை அருகே நடந்து போகும்போது அங்க இவங்க அப்பாவோட கூட சேர்ந்து இந்த 2 பிள்ளைகளும் அவங்க மீனவர்களா இருந்ததுனால மீன் பிடிச்சுக்கிட்டு வந்த அந்த வலைய என்ன பண்றாங்கன்னா பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அந்த வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தவங்களை இயேசு என் பின்னே வாருங்கள் அப்படின்னு அழைச்சார். பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவங்க இந்த வலைகளை பழுது பார்த்தாங்க இல்லையா? ஏன் வலைகளை பழுது பார்த்தாங்க? அந்த வலைய பழுது பார்க்கறதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றத ஒரு சில விஷயங்களை தீவிரமா நான் உங்களோட சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்றைய செய்தியோட தலைப்பு உங்கள் வலைகளை பழுது பாருங்கள். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்கள் வலைகளை. ஆமா, நீங்க யோசிப்பீங்க இவர் வந்தார்னா பாலை தயிராக்குன்னுவாரு, வலைய பழுது பாருன்னு. இது அப்படியே சொல்றது எப்படியாவது உங்களுக்கு அப்படி வசனத்தை புரிய வச்சிட முடியாதான்றது தான் என் ஆசை. அல்லேலூயா. ஆமா, எதையாவது ஒண்ணு சொல்லி அப்படி நல்லதா 4 விஷயத்தை உங்களுக்கு ஊட்டி விட்டுற முடியாதான்னு ஏங்குறோம், வேற ஒண்ணும் கிடையாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அப்ப நல்லா கவனிங்க, இவர்கள் மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு நைட்டு வலைக்கு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க காலையில. இப்ப இந்த காலையில இந்த வலைய பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் வலைய பழுது பார்க்கிறாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, நைட்டு மீன் பிடிச்சிட்டு வந்ததுல இப்ப அந்த வலையில மீன் வலைக்குள்ள சில நேரத்தில் அந்த கடல்ல இருந்த அந்த குப்பைகள் எல்லாம் சத்தைகள் எல்லாம் என்ன பண்ணிருக்கோம் வந்து அடைஞ்சிருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணணும்னா சுத்தம் பண்ணணும். சில வேளையில அது எங்கேயாவது 1-2 கிழிசல்கள், 1-2 அந்த ஜாயிண்ட் என்ன இருக்குன்னா விட்டு இருக்கும். அதெல்லாம் இப்ப பார்த்து சரி பண்ணணும். அப்படி சரி பண்ணணும்னா நல்லா கவனிங்க, இன்னைக்கு வலைய இப்ப பழுது பார்க்கலனா நாளைக்கு போகிறதுக்கு அது என்னவா இருக்காதுன்னா ஆயத்தமா இருக்காது. பிரைஸ் காட், ஆமென். நாளைக்கு வலைய போட்டா இன்னும் அதுல இருக்கிற அந்த கிழிசல் இன்னும் அதிகமாகும். கொஞ்சம் கிழிஞ்சது இப்ப என்ன ஆகும், அதிகமா கிழியும். ஆகவே அத உடனே இம்மிடியட்டா சின்னதா கிழிசல் சின்னதா இருக்கும் போதே அதை பழுது பார்த்துட்டா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பிரச்சனை சின்னதா இருக்கும் போதே தீர்த்தரணும். பெருசா வளர சில ஆட்கள் எப்படி தெரியுமா, பாத்துக்கலாம் 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 வலை பெருசா கிழிஞ்சிடும்.
அது வரைக்கும் விட்டுக்கிட்டு இருக்க கூடாது. வலை சின்னதா கிழிசல் வருதுனாலே அதை சரிப்படுத்துறதுக்கு நாம கத்துக்கொள்ளணும். ஒண்ணு. ரெண்டாவது, நல்லா கவனிங்க, இன்னைக்கு ஒருவேளை அதுல நிறைய அந்த சத்தைகள்லாம் போய் அடைச்சிட்டு இருந்ததுன்னு வைங்களேன், இப்ப இம்மிடியட்டா அதை பழுது பார்க்கலன்னா நாளைக்கு வேலைக்கு போக முடியாது, வேலை தலைப்படும். பிரைஸ் காட், ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நம்ம பாஷையில நாளைக்கு பொழப்பு கெட்டுடும், நாளைக்கு பொழப்பு கெட்டுடும். இன்னைக்கு வலைய பழுது பார்க்கலனா நாளைக்கு பொழப்பு என்ன ஆயிரும், கெட்டுரும். நாளைக்கு வருமானம் தடைப்படும், நாளைக்கு பொருளாதாரத்துல நாம ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆகவே இன்றைக்கே அந்த வலைகளை பழுது பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இப்ப சின்னதா இருக்கிற கிழிசலை இப்ப உடனே சரி பண்ணலனா நாளைக்கு போகும்பொழுது ஒருவேளை வலைய போட்டு மீன்கள் மாட்டும் போது கிழிசல் அதிகமாயிருச்சுன்னா இப்ப பிடிச்ச மீன்கள் எல்லாம் என்ன ஆயிரும், போயிரும். பட்ட பிரயாசங்கள் எல்லாம் விருதாவா போயிரும். அப்ப ஃபியூச்சர்ல படுகிற பிரயாசங்கள் விருதாவா போக கூடாதுன்னா இப்பவே சின்ன சின்னதா சில காரியங்களை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. நிறைய பேரு நிறைய பிரயாசப்படுவாங்க, நிறைய கஷ்டப்படுவாங்க, ஆனா அவங்கள பிரயாசத்திற்கான பலன் பார்த்தீங்கன்னா அவங்க அனுபவிக்க முடியாது. அந்த பிரயாசத்தின் பலன் எங்கேயோ வலையில ஏதோ ஒரு ஓட்டையில போன மாதிரி போயிட்டே இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்க பிரயாசத்தின் பலனை நீங்க அனுபவிக்கணும்னா உங்கள் வலைய பழுது பாருங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமா, பழுது பார்க்கலன்னா நாளைக்கு மொத்தமா வலை எங்கேயோ கிழிஞ்சிருச்சுன்னா அது பெரிய நஷ்டத்தை, பெரிய சேதத்தை உண்டாக்கும். அப்புறம் அதுல இருந்து மீண்டு வர்றது இன்னும் கஷ்டமா இருக்கும். ஆமாவா இல்லையா? அப்ப மிகப்பெரிய நஷ்டங்களை சரிப்படுத்துறதுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா உடனுக்குடனே, இன்னைக்கு நைட்டு வலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா உடனே மறுநாள் காலையில வலைய பழுது பார்த்து அடுத்த நாள் வேலைக்கு ஏதுவா என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை ரெடி பண்ணி வச்சிருவாங்க. பிரைஸ் காட், ஆமென். அப்ப நல்லா கவனிங்க, அவங்க நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு மீன் பிடிச்சிருக்காங்க. ஆமா தானே? ஆமாவா இல்லையாம்மா? கண்ணு முழிச்சு மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்ப மீனெல்லாம் சேல் பண்ணதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து பிறகு வலைய பார்த்திருக்கலாம்ல. இல்ல, ரெஸ்ட் கிடையாது, இப்ப உடனே அதை செஞ்சிடணும். அப்ப அவங்க வேலையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க, சோம்பல் உள்ளவர்களா இல்ல. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நம்ம வேலையில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், சோம்பல் உள்ளவர்களா இருக்கக்கூடாது. ஆமென். சும்மா அதெல்லாம் ஒரு இன்ட்ரோவா, ஒரு அறிமுகத்துக்கு சொல்லிட்டு வரேன். நான் பிரசங்கம் வேற, அது அப்புறம் உள்ள போவோம். இப்ப என்ன கெட்டு போச்சு சும்மா. ஆமாவா இல்லையா? அவங்க வேலையில எப்படி இருக்காங்க தம்பி லாரன்ஸ்? ஜாக்கிரதையா இருக்கிறாங்க. அப்ப வேலையை அப்ப செஞ்சிடணும். கொஞ்சம் சோம்பல் பட்டா அப்புறம் 10 மணிக்கு மேல வந்து பாத்துக்கலாம், 12 மணிக்கு மேல எங்க பாக்குறது? வீட்டுக்கு போனா திரும்ப வலை பக்கத்துக்கு வர்றதுக்கு மனசு வராது. ஆகவே அந்த வேலையை உடனடியாக செய்யக்கூடிய ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். கவனிங்க, அதுக்கு காரணம் என்னன்னா, நாளைக்கு பிடிக்கிற மீன்கள் இருக்குல்ல, நாளைக்கு பிடிக்கிற மீன்கள் ஒரு மீன் கூட மிஸ் ஆகக்கூடாது. பிரைஸ் காட், ஆமென். அதாவது என் பிரயாசத்தின் பலன் ஒன்ன கூட நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா இழக்க கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? நான் பிரயாசப்பட்டதனுடைய பலன் ஒன்னையுமே நான் இழக்க கூடாது. ஆமாவா இல்லையா? அதுக்கு சிலதெல்லாம் கரெக்டா செஞ்சிடணும். இன்னைக்கு பாருங்க, சில ஆட்கள் நம்ம பெற்றோர்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எல்லாம் பெத்து ரொம்ப பாராட்டி சீராட்டி வளர்த்து அதுகளை படிக்க வச்சு ஆளாக்கின பிறகு அந்த பிள்ளைங்க சில நேரத்துல நமக்கு நாம பட்ட பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் அவங்க கொடுக்கலன்னா எவ்வளவு வருத்தமா இருக்கும்? இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல, வலிக்கும் நமக்கு. அப்ப பாருங்க, அந்த நாளைக்கு அப்படி வலிக்க கூடாதுன்னா, நான் ஒன்றையும் இழக்க கூடாதுன்னா இன்னைக்கு வலைய பழுது பார்க்கணும். இன்னைக்கு வலைய பழுது பார்க்கலன்னா நாளைக்கு மிகப்பெரிய நஷ்டங்கள் வரும் பொழுது பெரிய வருத்தமா இருக்கும். கவனிங்க, தான் வேலையில ஜாக்கிரதையா இருக்கிறவங்க, தனக்குரிய ஆசீர்வாதங்கள் ஒன்றையும் இழந்து போக விரும்பாதவங்க, எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறவள். ஆமென். வலை இங்க பாருங்க, வலை ரெடியா இருந்துச்சுன்னா அவன் ஆயத்தமா இருக்கிறான்னு அர்த்தம்.
வலை ரெடி, எப்பயும் எந்த நேரமும் வலை ரெடி. இயேசு கிறிஸ்து ஆழத்துல கொண்டு போய் போடுங்கன்னார். உடனே வலைய போட்டான் பாருங்க இந்த பேதுரு. ஆமாவா இல்லையா? கிழிஞ்சிருந்தா இல்ல நான் போய் பழுது பார்த்துக்கிட்டு வரேன்னு சொல்லியிருப்பான். ரெடியா வச்சிருக்கிறான் ஆயத்தம் உள்ளவர்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த வலைய பழுது பார்க்கறதுக்கு பின்னாடி இவ்வளோ முக்கியமான காரியங்கள்லாம் இருக்குது. இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நான் இன்னைக்கு இந்த வசனத்திலிருந்து 2 முக்கியமான காரியத்தை மட்டும் சொல்லி என்னுடைய செய்தியை முடிக்க விரும்புறேன். பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. 1 பழுது பார்க்கும் தேவன், 2வது பழுது பார்க்கும் மனிதன். ஆமா, இதுதான் என் செய்தியில இருக்கிற 2 முக்கியமான குறிப்பு. 1 பழுது பார்க்கும் தேவன், இன்னொன்னு பழுது பார்க்கும் மனிதன். இந்த பழுது பார்க்கும் தேவனை முதல்ல சொல்லிடுறேன். ஏன் தெரியுமா? நம்முடைய தேவன் பழுது பார்க்கிற தேவன். இங்க வலை ஏதோ அதுக்குள்ள ப்ராப்ளம், என்னவோ சின்னதா அது என்ன ஆயிடுச்சு, பழுதாயிருச்சு. சின்ன பழுது ஆனதுனால அந்த வலைய நல்லா கவனிங்க, இந்த செபதேயுவின் குமாரர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க தூக்கி போடல. பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. அந்த பழுதான அந்த வலைய பழுது நீக்கி அதை பழுது பார்த்து அதை சரிப்படுத்தி மீண்டும் பயன்படுத்த அவர்கள் என்ன பண்றாங்கன்னா முயற்சி செய்கிறார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஊர்ல நல்லா கவனிங்க, இந்த நாட்கள்ல இந்த ரொம்ப மெக்கானிக் ஷெட்லாம் இப்போ இல்லை, தெரியுமா உங்களுக்கு? நாங்கள்லாம் சின்ன வயசில் இப்போ வீட்டுக்கு வீடு பைக்கு கார்கள்லாம் பெருகி போச்சு இல்லை, சைக்கிள் கடை, சைக்கிள் வச்சுருப்போம் பாருங்க. இந்த சைக்கிளை ரிப்பேர் பார்க்கறதுக்கு சந்துக்கு கடை இருக்கும். ஒரு சைக்கிள் ஒரு வீட்டில் இருந்தா அந்த சைக்கிளை சர்வீஸ் பண்ணி பஞ்சர் ஒட்டி டயர் மாற்றி ஸ்போக்ஸ் மாற்றி, இந்த ரிம்மு போயிருச்சுன்னா ரிம்முக்கு ஒரு பிட்டு வச்சு, எங்கேயாவது பிரேமில் ஓட்ட விழுந்துருச்சுன்னா அதை பற்ற வச்சு அந்த சைக்கிளை தூக்கி போட்டு புது சைக்கிள் வாங்கிறதுக்கு முடியாது, வசதிகள் இருக்காது. அந்த சைக்கிளையே ரெடி பண்ணி சர்வீஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா ஓட்டுவோம். நல்லா கவனிங்க, இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. ஏதாவது ஒன்று சரி தூக்கி போட்டு புதுசு வாங்கிட வேண்டியதானே? மிக்சி சரியா ஓடல, தூக்கி போட்டு புதுசு வாங்கிட வேண்டியதானே? ஃபேன் சரியா ஓடல, தூக்கி போட்டு புதுசு, எதனாலும் சரி உடனே தூக்கி போட்டு சொல்லுங்க, தூக்கி போட்டு. சரி, பொருளுக்கும் சரி, ஆளுக்கும் அப்படி ஆயிட்டானே. இப்ப சரியில்லை, தூக்கி போட்டு புதுசு வாங்கிட வேண்டியதானே? எல்லாம் தூக்கி போடு. சரியில்லைன்னா தூக்கி போடியா? ஏதோ அதை வச்சுக்கிட்டு நம்ம மாரடிச்சுக்கிட்டு தூக்கி போடு, புதுசு ஒன்று வாங்கிடுவான். அது வாழ்க்கைக்கு பொருந்தாதப்பா, அது வாழ்க்கைக்கு பொருந்தாது. நல்லா கவனிங்க, பழுதுபட்ட மனிதனை இந்த தேவன் பழுது பார்த்து பயன்படுத்த விரும்புகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆதி முதலே இந்த பழுதுபட்ட மனுஷனை, பாவத்துல விழுந்து போன இந்த மனுஷனை, தேவனுக்கு துரோகம் செஞ்சு தேவனை விட்டு விலகி போன இந்த மனுஷனை, கெட்டு போன இந்த மனுஷனை ஆண்டவர் மீண்டுமா தேடி வந்து அவருடைய அன்பு காட்டி ஆண்டவர் அரவணைத்து அவர் போதித்து அவர் சிட்சித்து அவர் சுத்திகரித்து அவர் பரிசுத்தப்படுத்தி நம்மளை அவருக்கு ஏற்ற பாத்திரமா மறுபடியும் வணைந்து ஆண்டவர் நம்மளை பழுது நீக்கி பயன்படுத்துறாரு தவிர பழுதுபட்டதை ஆண்டவர் தூக்கி போடுறதே இல்ல. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பழுதுபட்டதை ஆண்டவர் தூக்கி போட மாட்டாரு. நல்லா சொல்லப்பா, பழுதுபட்டதை ஆண்டவர் தூக்கி போட மாட்டாரு. ஆமென். அல்லேலூயா. எரேமியா 18ஆம் அதிகாரத்துக்கு போவோமா? அங்க ஒரு கதை ஒன்று இருக்கு, படிங்க பார்க்கலாம். எரேமியா 18ஆம் அதிகாரத்துல 1 அப்படியே சில வசனங்களை வாசிச்சீங்கன்னா, கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ. எங்க போ? குயவன் வீட்டிற்கு. சொல்லுங்க, குயவன்னா யாருமா? யாரு குயவன்னா? யாரு?
மண்பானம், மண்பாண்டங்கள் செய்யறவங்க, பானை செய்யறவங்க. கரெக்டா சொல்றீங்கம்மா, நல்லா தெரியுது உங்களுக்கு. சரி, குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்று பாருங்க. ஆண்டவர் டெமோ பண்ணி காட்டுறாரு. நான் சொல்ல விரும்புறத உனக்கு டெமோ கிளாஸ் பண்ணி காட்டுறேன்பான்னு கூப்பிடுறாரு. எங்க கூப்பிடுறாரு? குயவன் வீட்டுக்கு கூப்பிடுறாரு. இந்த தீர்க்கதரிசியும் அந்த குயவன் வீட்டுக்கு போறாரு. அந்த குயவன் வீட்டுக்கு போனா இந்த குயவன் என்ன பண்றாரு? அந்த ஒரு மாதிரி சக்கரம். குயவன் வீட்டுக்கு போயிருக்கீங்களாமா? இங்க எங்க குயவன் வீடு இருக்குது? கேவன் வீடும் இல்லை. இப்போ குயவன் வீடும் இல்லை, கேவன் வீடும் இல்லை. இந்த சக்கரத்துல களிமண்ணை போட்டு அழகா என்ன பண்றாங்க? பானைகளை செய்யறாங்க. அதை அழகா வணைஞ்சு என்ன பண்றாங்கன்னா எடுக்கிறாங்க இல்லையா? இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, அந்த பானை அந்த குயவனுடைய கையில திடீர்னு என்ன ஆயிடுச்சான்னா கெட்டு போயிருச்சான். இவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பானை அந்த குயவன் கையில வரும்போதே என்ன ஆயிடுச்சு? கெட்டு போச்சு. இப்ப அந்த குயவன் இப்ப அந்த மண்ணை நல்லா கவனிங்க, அந்த கெட்டு போன அந்த பாத்திரத்தை தூக்கி இது சரி வராதுன்னு தூக்கி போடாம என்ன செஞ்சாராம் பாருங்க. அத படிங்க. அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திருகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அவன் கையில எல்லாம் கவனிங்க, இந்த குயவன் கையில என்ன ஆயிடுச்சு? கெட்டு போயிற்று. அதை திருத்தமாய் செய்யும்படி நல்லா கவனிங்க, அவன் கையில அது கெட்டு போச்சு. அவன் கையில கெட்டு போன அந்த பாத்திரத்தை அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாய் வணைந்தான். Praise God. Hallelujah. நான் பாருங்க, இந்த வசனத்திலிருந்து 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இந்த குயவன் வணைந்து கொண்டிருக்கும் போது அந்த குயவனுடைய கையில அந்த மண்பாண்டமானது கெட்டு போயிற்று. சொல்லுங்க, கெட்டு போயிற்று. குயவன் கையில இருக்கும் போதே கெட்டு போயிற்று. சில நேரங்கள்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய கரத்திலே தான் இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை வணைந்து கொண்டிருக்கும் பொழுது, தேவன் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது, தேவ பிரசன்னமோ ஆவியானவரோ நம்மளை நீராட்டி கொண்டிருக்கும் பொழுது சில நேரங்கள்ல நாம் கெட்டு போகிறோம். சில நேரங்கள்ல நாம தேவன் விரும்புகிற பாத்திரமாக உருவாக முடியாமல் நாம் உருக்குலைந்து போகிறோம். சில நேரங்கள்ல அது நடக்குதா இல்லையா? அல்லேலூயா. தேவன் விரும்புகிற பாத்திரமாக நம்மால் மாற முடியல. தேவன் எதிர்பார்க்கிற பாத்திரமாக நம்மால் மாற முடியல. தேவன் என்ன நோக்கத்திற்காக நம்மளை சிருஷ்டித்தாரோ, நம்மளை அழைத்தாரோ, நம்மளை முன்குறித்தாரோ, நம்மளை ரட்சித்தாரோ, அதை நம்மளால சரியா செய்ய முடியாமல் போகிறது. இப்ப நாம கவனிங்க, எங்கேயோ ஒரு இடரல், எங்கேயோ ஒரு தவறு நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துருது. நாம தேவ திட்டத்திலிருந்து விலகி நாம வழி மாறி நாம கெட்டு போகிறோம். இப்ப எனக்கு ஒரே ஒரு காரியம், இந்த குயவனை ஏன் பிடிக்குதுன்னா, இந்த மண்ணை அவர் ரொம்ப ஈஸியா வேணான்னு தூக்கி போட்டுலாம். ஆனா இந்த தேவன் பாருங்க, நான் எவ்வளவு பிரயாசப்பட்டு வணைகிறேன், எவ்வளவு முயற்சி எடுத்து வணைகிறேன், ஆனா இந்த களிமண் எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது, இந்த களிமண் எனக்கு சரியா அர்ப்பணிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி இந்த களிமண்ணை தூக்கி போட்டிருக்கலாம் அவரு. ஆனா தூக்கி போட மனதில்லாத தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இன்னைக்கு நீயும் நானும் ஏன் நிலைச்சிருக்கிறோம் தெரியுமா? ஏன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் தெரியுமா? நம்மை தூக்கி எறியாத தேவன். அல்லேலூயா. தூக்கி எறியாத குயவன். அல்லேலூயா. நம்மள ஒரு நாளும் தூக்கி போடல. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? நான் கெட்டு போன களிமண்ணா இருந்த பொழுதும் என்னை அவர் தூக்கி போடவில்லை. விசுவாசிச்சா மட்டும் நீங்க ஆமென் சொன்னா போதும். நீ கெட்டு போன உன்னை ஆண்டவர் தூக்கி போட மாட்டாரு. இப்ப தூக்கி போடாதவர் என்ன பண்றார் தெரியுமா? தூக்கி போடல, மறுபடியும் அந்த வார்த்தை சொல்லுகிறது, மறுபடியும் அவர் தனக்கு விருப்பமான வேறே ஒரு பாண்டமாக ஆண்டவர் உன்னை வணையறதுக்கு விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கு விருப்பம் என்னன்னா, உன்னை களிமண்ணாவே வச்சிருக்கணும்னு நினைக்கல, உன்னை இன்னொரு பாத்திரமா உருவாக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, என்னை அவர் உருவாக்க நினைக்கிறார், என்னை பயன்படுத்த நினைக்கிறார், என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற நினைக்கிறார். ஆகவே ஆண்டவர் பாருங்க என்ன கையில எடுக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. தூக்கி எறிய வேண்டிய எண்ணெய் கையில எடுத்து, இப்ப மறுபடியும் அந்த வசனத்துக்குள்ள பாருங்க, அந்த பாண்டம் கெட்டு போயிட்டு, குயவன் வணைந்து கொண்டிருந்த மண் பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு, நல்லா கவனிங்க, அத கொஞ்சம் இன்னும் திருத்தமா சொல்லுங்க, திருத்தமா. அது முதல்ல எங்க பழுதாச்சோ அந்த பழுத நீக்கி இப்ப திருத்தமாய் செய்யும்படிக்கு, பார்வைக்கு சரியாய் கண்டபடி, தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே கவனிங்க, குயவன் அதை வேறே பாண்டமா, முன்னாடி இருந்த பழுதுபடுகிற பாத்திரமாய் அல்ல, பழுது நீக்கப்பட்ட வேறே புதிய பாத்திரமாய் ஆண்டவர் நம்மை உருவாக்க விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க உங்க வாழ்க்கையில உருக்குலைந்து போயிருக்கலாம், தேவனுடைய திட்டத்தின் மையத்திலிருந்து விலகி போயிருக்கலாம், நீங்க எங்கேயாவது ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கலாம், கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அங்கலாய்க்கிறவளா இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல விரும்புகிறேன். தேவன் உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிகிற தேவன் அல்ல, மீண்டும் தன் கையில் எடுத்து உன்னை உருவாக்குகிற தேவன், மீண்டும் கையில் எடுத்து உருவாக்குகிற தேவன், உன்னை பயன்படுத்துகிற தேவன். அவர் பார்வைக்கு சரியானபடி திருத்தமான பழுது நீக்கப்பட்ட பாத்திரமாய் உன்னை உருவாக்கி பயன்படுத்த அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வாசிக்கலாம், ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமோஸ் 9:12 வேகமா. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நல்லா கவனிங்க. இங்க தாவீதின் கூடாரம் என்று சொல்லுவது என்னன்னா, அந்த யூத ஜனங்களை அவர் சொல்றார். அந்த இஸ்ரவேல் ஜனங்க இப்ப தேவனை விட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா விழுந்து போயிட்டாங்க, தேவனை விட்டு விலகி போயிட்டாங்க. அப்படி விலகி போன, விழுந்து போன ஆண்டவருடைய அன்பை விட்டு உலகத்துக்கு பின்னாடி விக்கிரகங்களுக்கு பின்னாடி போன அந்த ஜனங்களை இப்ப ஆண்டவர் சொல்றாரு, விழுந்து போன தாவீதின் கூடாரம் என்று சொல்லுகிறார். அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நல்லா கவனிங்க. இப்ப அவங்க எங்க போயிட்டாங்க? எல்லா மகிமையும் திறந்து இப்ப சிறையிருப்புக்கு போறாங்க. எல்லா சிங்காரமான வாழ்க்கையிலிருந்து அவங்க அடிமைப்பட்ட வாழ்க்கைக்கு போறாங்க. அப்ப அதைத்தான் சொல்றாரு, அது விழுந்து போச்சு, அந்த விழுந்து போன கூடாரத்தை நான் திரும்பவும் திரும்ப எடுப்பித்து, நல்லா கவனிங்க, திரும்பவும் எடுப்பித்து, நல்லா சொல்லுங்க, திரும்பவும் எடுப்பித்து. நல்லா கவனிங்க, விழுந்த உன்னை விழுந்த இடத்திலே விட மாட்டாரு, ஆண்டவர் திரும்ப எடுப்பாரு. விசுவாசிச்சா நீங்க ஆமென் சொல்லலாம். உன் வாழ்க்கை இன்னைக்கு விழுந்து போய் கிடக்கலாம், நீ சோர்ந்து போய் கிடக்கலாம், எந்த சூழ்நிலையோ உன்னை முடங்க வச்சிருக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னை திரும்ப தன் கையில எடுக்கிறாரு. திரும்ப கையில எடுத்து, ஐயா இந்த கூடாரத்துல எங்க பழுது, எங்க திறப்பு, எங்க ஓட்ட, அதையெல்லாம் பார்த்து என் கூடாரத்தின் பழுதை நீக்கி அதனுடைய திறப்புகளை அடைக்கிற கர்த்தர் இந்த கால வேளையில உன் வாழ்க்கையில பழுதுகளை நீக்குகிறார். அல்லேலூயா. உன்னை பழுது பார்த்து உன்னை மீண்டும் ஆதி ஸ்தானத்துல, ஆதி மகிமையில, ஆதி கணத்துல கொண்டு போய் உன்னை ஸ்தாபிக்கிற வரைக்கும் அவர் ஓய மாட்டார். அதை செய்கிற கர்த்தர் இதை தீவிரமா நடப்பிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமா, அந்த வசனத்தை இப்ப படிங்க பார்க்கலாம். அதன் திறப்புகளை அடைத்து நான் திரும்ப எடுப்பித்து, திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து, அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி, ஓ அதில் பழுதாய் போனதை நான் சீர்படுத்துவேன். என்ன ஆண்டவர் சீர்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா நான் குறைவுள்ள பாத்திரம் தான், நான் தவறுகிறவன் தான், நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செஞ்சிருக்கிறேன், ஆனா என்னை அவர் சீர்படுத்துவார். என்னை பழுது நீக்குகிற கர்த்தர் என்னை சீர்படுத்துவார். அல்லேலூயா. நான் பழுதாயிட்டேன் என்னை தூக்கி போடுறவர் இல்ல, என்ன பழுது நீக்கி பயன்படுத்துகிறவர். அல்லேலூயா. என்ன பழுது நீக்கி பயன்படுத்துகிற கர்த்தரின் கர்த்தர். ஆமென். அப்போஸ்தலனாகிய பேதுருவை உங்களுக்கு தெரியும் தானே? அவர் வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ரொம்ப நெருங்கி நடந்தவர். ரொம்ப எல்லாத்தையும் துடுக்குத்தனமா பேசுவார், எல்லாமே இல்ல டக்கு டக்குன்னு பேசுவார். ஆண்டவர்கிட்ட ரொம்ப பாராட்டும் பெற்றிருக்கிற, ரொம்ப திட்டம் வாங்கி இருக்கிறார்.
அந்த பேதுரு இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டதுக்கு அந்த முந்தின நாள்ல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்றார். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இவர் சொல்றாரு, இவர் இப்போ ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ணணும். ஆனா இவர் தூக்க கலக்கம் இருக்கு தலைவருக்கு. ஏன் ஜெபம் பண்ணணும் ஆண்டவர் சொல்றாருன்னா, நீங்க எல்லாரும் என்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாரும் என்னை விட்டு ஓடிடுவீங்க, என்னை மறுதளிப்பீங்கன்னு. உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு. அதெல்லாம் நீங்க எப்படி அப்படி சொல்லுவீங்க? சர்ச்சில் கூட சில ஆள் பாருங்க, சாவர வரைக்கும் அந்த சர்ச்சில் தான் இருப்பேன்னுவான். அவன் அடுத்த 3வது மாசத்துல இங்க இருக்க மாட்டான். எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் அந்த மாதிரி ஆளெல்லாம் பார்த்தா. பாவி பையன் மகனை வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னுறான். அவன் சொன்னதுக்காகவாச்சும் அவனுக்கு அப்படி ஒரு சோதனை வரும். இப்படி எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர்லாம் சொன்னார் பாருங்க, நான் செத்தா எங்க ஐயா அவர் தூக்கி போடுவார்னார். போயிட்டார் சர்ச்சை விட்டு. போ நீங்க தப்பா நினைக்காது. அவர் சொல்லுவார், நான் எங்க இருந்தாலும் சரி ஐயா தான் வந்து என்ன பண்ணணும், ஆமா தூக்கி போடணும். இந்த தூக்கி போடுறதுக்கு நான் வேணும்னு நினைச்சவர் காணோம். இப்ப அதனால சில ஆள் அப்படி சொல்லுவான், அது பாசத்துல. இந்த பேதுருவும் கூட பாருங்க, என்ன நீங்க அப்படி சொல்றீங்க, எல்லாரும் உண்மை விட்டு போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன், நான் போக மாட்டேன், நீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, டே அவனாவது ஓடித்தான் போவான், நீ என்ன 3 தடவை மறுதளிப்ப சேவல் கூடுறதுக்கு முன்னாடி நானே பிசாசு உன்னை சொலகளை புடைக்கிறதுக்கு வேண்டிக்கிட்டான், உன் விசுவாசம் போகாதபடிக்கு நான் ஜெபம் பண்ணேன், நீயும் ஜெபம் பண்ண ஒழுங்கான்றாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இவரு எவ்வளவு சுயத்தின் மேல நம்பிக்கை பாருங்க. சரி, அப்புறம் நடந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, யூதாஸ் காரியத்து வந்து யூதாஸ் காரியத்து என்னன்னு காட்டி கொடுக்குறான். யூதாஸ் காரியத்து என்னன்னு காட்டி கொடுக்குறாங்க, இயேசு கிறிஸ்துவை என்னன்னு காட்டி கொடுக்குறான். இவர் தான் இயேசு கிறிஸ்து. சும்மா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இவர் தான் இயேசு கிறிஸ்து, இவர் தான் மேசியா, இவர் தான் எங்களுடைய எஜமான், இவர் கூட தான் நாங்க இருந்தோன்னு இவன் என்ன பண்றான், காட்டி கொடுக்கிறான். கரெக்டா? இவர் யாருன்னு எனக்கு தெரியும், இவர் மேசியா, இவர் தேவகுமாரன், இவர் தான் எங்களுடைய ஆண்டவர் எஜமான், காட்டி கொடுத்துட்டான். சரி, இப்ப பேதுரு அந்த அம்மா வேலைக்காரி, அவர் கூட பார்த்தேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் யாருன்னு, ஆமா, இல்ல இல்ல உன் பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது, இல்ல இல்ல எனக்கு தெரியவே தெரியாது. 3ஆம் முறை கேட்ட உடனே அவரையே சபிக்கிறான். என்னது? சபிச்சு சத்தியம் பண்றான், சபிக்கிறான் இயேசு கிறிஸ்து. அவன் வேற என்னென்னவோ பேசுறான். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப யார் செஞ்ச பாவம் பெருசு? யூதாஸ் காரியத்து இவர் தான் என் ஆண்டவர்னு சொல்றான். பேதுரு இவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்றான். யார் செஞ்ச பாவம் பெருசுன்னு நினைக்கிறீங்க? அப்படி ஓடுங்க அருவாளை. பார்த்தா எவ்வளவு தெளிவா இருக்கீங்க பாருங்க. அப்ப பேதுரு செஞ்ச பாவம் பெரிய பாவம். கண்டுபிடிச்சிட்டீங்க பாருங்க. நீங்க பேதுரு செஞ்ச பாவம் பெரிய பாவம். பேதுரு செஞ்சதுல இருந்து கம்பேர் பண்ணா யூதா செஞ்சது ரொம்ப சின்னதான். ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த பாவம், அந்த களிமண் எங்க இருந்தது தெரியுமா? குயவனுடைய கைக்குள்ளே இருந்தது. அது கைக்குள்ளே இருந்தது, அது அவர் வளைஞ்சிட்டாரு. இந்த கைய மீறி போக கூடாது, அதான் பிரச்சனை. இந்த யூதாஸ் காரியத்து அவன் அவர்கிட்ட வரல, பிரதான ஆசார்ட்ட ஓடுறான். நான் தப்பு பண்ணிட்டேன், அங்க ஓடுறான். தப்பு பண்ணிட்டேன், இங்கெல்லாம் ஓடி வந்திருக்கணும். நீ என்ன தப்பு பண்ணாலும் இங்க வா, தேவ சமூகத்துக்கு வா. அவருடைய பாதத்துல தான் உனக்கு மன்னிப்பு மீட்பு உண்டு. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. இந்த பேதுரு பாருங்க, அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டு மனம் கசந்து அழறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுறார். அந்த அக்கா பேர் என்னம்மா? மகதலேனா மரியாளா? யார் போனது பார்க்கறதுக்கு? ஆசையா ஓடுது காலையில, சென்ட்டு கிண்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அவரோட பாடியில், செத்த பாடியில். இப்போ 3 நாள் ஆச்சு, கொஞ்சம் நாற்று அடிக்குமே, ஐயாவை சென்ட்டுலாம் போட்டு ரெடி பண்ணுவோம், செட் பண்ணிடலாம் அப்படின்னு போகுது. ஆசையாக போகுது, அழுதுகிட்டே வேற போகுது. அவர் அது பாசம் அவர் மேலே. போனால் அவர் டக்குன்னு உயிர் தெழுந்துட்டார். இந்த அம்மாவுக்கு வேற ஒரே ஆச்சரியம், தாங்க முடியல. ஓடு போய் அவரை தொட்டு கட்டி பிடிக்கிறதுக்கு ஓடுது. தொடாது தொடாது தொடாது. சரி நான் வந்துட்டியா, இங்கே பாரு நான் வந்துட்டேன், போய் என் சகோதரர்கிட்ட சொல்லி அவங்கள பார்க்க வரேன்னு. இந்த அம்மா காலையில் தேடி வந்தாலே, அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்கலாம்ல இவரு, பேசலாம்ல. என்ன ஆசையா ஓடி வருது கண்ணீரோட.
இந்த சென்ட் பாட்டில தூக்கிட்டு நைட்ல இந்த கல்லெல்லாம் எவன் பரட்டுவானோன்னு, இல்லைன்னா அந்த அம்மா முக்கி தள்ளிட்டு தள்ளுமா தள்ளாதா அப்படி அப்படி ஆசையா வந்தவளை நான் எழுதிட்டேன், நீ போய் என் சகோதரர்கிட்ட சொல்லு நான் வர்றேன்ட்டு அவனுங்களை தேடி யாரு இந்த விட்டுட்டு ஓடினானுங்களே, துணியை காணும் ஓடினானுங்களே, இவனுங்களை தேடி ஒரு போறாருன்னா இவரெல்லாம் என்ன சொல்றது? நம்ம இப்படியே தான் பண்ணுவார். இந்த விட்டுட்டு ஓடுறவன், கீழ்படியாதவன், அடங்காதவன், தில்லுமுள்ளு பண்றவன், திருட்டுத்தனம் பண்றவன், அவனுங்களையா தேடி தேடி நேசிக்கிறதே அவருக்கு பிரியமா போச்சு. அதனால தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நீங்க வேற யாரையோ சொல்ற நினைச்சீங்களா? எப்ப அது நம்மதான். ஆமா, அதனால தான் அவர் அப்படிப்பட்ட ஆளுகளா தான் தேடி வருவார். அப்படியே ஆளுகளை தான் வேணும் அவருக்கு. ஓடி வந்து அவனுங்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம், அவனுங்களுக்கு இப்ப சமாதானம் சொல்றது ரொம்ப அவசியம். விட்டு ஓடி போனவனுங்களுக்கு தேடி வந்து அவனுங்களை பார்த்து ஒரு முறை சொன்னா பத்தாது. அவன் பாருங்க, பார்த்த பிறகு ஒரு சந்தேகம் அவனுங்களுக்கு. விட்டுட்டு போயிட்டான். ஒருத்தன் போட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். நான் போறேன், பொண்டாட்டி திட்டுறா வேலைக்கு. அந்த கடற்கரையில வந்து சந்திக்கிறார். இவனுங்களை சந்திச்சே தான் அவர் கெட்டு போனார். சந்திச்சு அவனுங்க பாருங்க, பிள்ளைகளே ஏதாகிலும் உண்டா? இவர் இல்லைன்னா வாழ்க்கையில என்ன இருக்கும்? ஒன்னும் இல்லைன்றான். ஏதாகிலும், ஆமா ஏதாகிலும் உண்டா? ஒன்னும் இல்லை. கையில சாப்பாட்டுக்கு ஒன்னும் இல்லை. சரி வா நீங்க வந்து சாப்பிடு. சாப்பிட்டுட்ட பிறகு கேட்கிறாரு, என்ன நேசிக்கிறியாப்பா? பேதுருவே என்ன நேசிக்கிறியா? சொல்றான், நேசிக்கிறேன். நேசிச்சேன்னா நான் உன்னை எந்த நோக்கத்துக்காக அழைச்சேன்னா அதை நீ செய்வல்ல, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா. நேசிச்சா என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அதுக்கு அடுத்து கேட்கிறாரு, நேசிக்கிறேன். மூணாவது வாட்டி கேட்ட உடனே அவனுக்கு டவுட் வந்துருச்சு. இல்ல இல்ல நம்ம ஏதோ தப்பா சொல்றோம், அவர் எதிர்பார்க்கறது நம்ம கிட்ட இல்ல அப்படின்ன உடனே அது உங்களுக்கு தான் தெரியும்ட்டான். நல்ல வேலை தப்பிச்சிட்டான். அது உங்களுக்கு தான் தெரியும். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல நான் அவரை நேசிக்கிறேன்னு. கிடையல. நாம சும்மா பாட்டுலாம் பாடிடும், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகம். அடடே நிறுத்துடா அப்பா, பரலோகமே போதுண்டா சாமி, உங்க பாட்டுல நான் மெல்ட் ஆயிட்டேன்டான்னு கம்முன்றா. என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்ன உடனே அன்னைக்கு அர்ப்பணிச்சவன் பாருங்க, இந்த சிலுவை எடுத்துட்டு ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிச்சவன் சபையினுடைய பிரதான அப்போஸ்தலனா மாறி தெரு தெருவா அழிஞ்சு ஊழியம் செஞ்சான். அடிச்சு துவைச்சாலும் இயேசுவே ஆண்டவர். இந்த மனையில அடிச்சா அந்த மனையில போய் திரும்ப சொல்றான். சிறைச்சாலையில் அடைச்சா வெளியில வந்து சொல்றான், ஏப்பா நாங்க யாரை பிரியப்படுத்தணும்? நாங்க மனுஷங்களுக்கு பயப்பட முடியாது, தேவனுக்கு தான் பயப்படுவோம்னு ஊழியத்தை சுத்தி சுத்தி செஞ்சு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கடைசியா ஒரு கட்டத்துல அவனை தூக்கி சிலுவையில் அடிக்கணும்னு கொண்டு போனா அவன் சொல்றான், ஒரே ஒரு ப்ளீஸ், ஒரே ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுங்களேன் எனக்கு. என்னடா அப்படின்னா, எங்க பாருங்க சிலுவையில் அடிக்கிறதா அடிக்க, என்ன தலைகள் அடிக்கியா? நேரம் அடிச்சுட்டா அவருக்கும் நானும் ஒரே மாதிரி ஆயிடுவான். அந்த அளவுக்குலாம் தகுதி இல்லாத ஆளு, கொஞ்சம் தலைகளை அடிச்சு சாவடிங்கடா, என்ன தலைகளை அடிச்சு சாவடிங்கன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தான். கவனிங்க, யாருன்னே தெரியாதுன்னு ஓடுன, மறுதளிச்ச, சபிச்ச, சத்தியம் பண்ண இந்த பேதுருவை பழுது பார்த்து சீர்படுத்தி சபையினுடைய தலைவனா மாற்றி அவனை பிரதான அப்போஸ்தலனா நிலைநிறுத்த இந்த கர்த்தர் வல்லவராய் இருந்தார்னா உன்னை பழுது பார்த்து பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் பழுது பார்க்கிறவர். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய திட்டம் பெரிதா இருந்த பொழுது அந்த திட்டத்துக்கு மாறா சில நேரத்தில் நமக்கு புரியாது. அப்படி புரியாம ஓடினவர் தான் சிம்சோன். சில நேரத்தில் தேவனுடைய திட்டம் நம்மள எப்படிப்பட்ட பாதைகளில் நடத்துதுன்னு தெரியாது. கொஞ்சம் அப்படி வழி விலகிடுவோம். சில நேரத்தில் நம்ம கவனம் செதறிடும். சில உறவுகள், எப்படி சில உறவுகள், சொல்லுங்க உறவுகள், சொல்லுங்க உறவுகள், உறவுகள் நம்மளை கொஞ்சம் என்ன பண்ணோம், டைவர்ட் பண்ணிடும். இல்ல ஆமாவா இல்லையா? இந்த சிம்சோனுக்கெல்லாம் முறை ஒரு முறை கயிறு எடுத்துட்டு வந்து கட்டுறாங்கல்ல, கட்டும்போது இந்த ஆளுக்கு தோணி இருக்கணும்ல, இந்த விஷயத்தை நம்ம யார்கிட்ட சொன்னோம்னு தோணி இருக்கணுமா இல்லையா? உளராத பச்சையான 7 அகனினார் கயிறுகள்னால கட்டினா நான் பிடிபடுவேன்னு இவர் சொன்ன ஆள் யாரு? ஒரே ஆள் கிட்ட தான் சொன்னாரு. ஆமாவா இல்லையா? இப்ப அதே கயிறுல நம்மளை கட்டியிருக்காங்கன்னா விஷயம் யார் மூலமா போயிருக்குதுன்னு தெரிய வேண்டாமா? இங்க தான் வலையில ஓட்ட இருக்குதுன்னு தெரியணுமா இல்லையா? புரியுதா இல்லையா உங்களுக்கு?
ஏப்பா இந்த வலையை அப்பயே பழுது பார்த்திருக்கலாமா இல்லையா? சில நேரத்துல இந்த அன்பு அதிகமாயிருச்சுன்னா எந்த ஓட்டை எங்க இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த வலையை பழுது பார்க்கறதுக்கு நமக்கு தெரியல. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, என்னதான் அன்பு பொங்கி வழிஞ்சாலும் அப்பப்ப கொஞ்சம் ஓட்டையெல்லாம் கவனிக்கணும். ஆமா, ஓட்டையெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிடணும்பா. இல்லைன்னா அடுத்தது ஒண்ணு சொல்றான், அடுத்தது ஒண்ணு சொன்னா அதே மாதிரி அந்த அவன் ஜடை எடுத்து ஆணி அடிச்சுட்டா. அதுலயும் எல்லாம் ஒவ்வொன்றும் இவன் சொல்றான், அது நடக்குது, ஆனா புரிய மாட்டேங்குது. திரும்பவும் போய் அவன் மடியிலே படுத்துட்டான். எனக்கு தெரியல, இந்த குழந்தைங்க கூட, குழந்தைங்களுக்கு மொட்டை அடிச்சாலே, யாரெல்லாம் குழந்தைய தூங்க வச்சு மொட்டை அடிச்சிருக்கீங்க? சோத்திரம். நான் மொட்டை அடிச்சிருக்கேன். என் பிள்ளைக்கு தூங்க வச்சு, அவளை தூங்க வச்சு மொட்டை அடிச்சா டக்குன்னு எழுந்துட்டா, அவ்வளவுதான் போச்சு அன்னைக்கு நிம்மதி. அவளை பிடிச்சி கட்டி அவளை மொட்டை அடிக்கிறதுக்குள்ள நாங்க 3 பேர் அன்னைக்கு பெரிய ரெஸ்லிங் களமாயிருச்சு. அது முடியல. ஒரு குழந்தையவே தூங்கும் போது மொட்டை அடிச்சா தெரிஞ்சிருத, இவ்வளவு பெரிய முழுத்த ஆம்பளைய மொட்டை அடிக்கிறாள, தெரிய வேண்டாமா? அப்பா தெரியணுமா தெரிய வேண்டாமா? அதாவது வாழ்க்கையில உன் பலன் கழிஞ்சிட்டே இருக்குது, உன் பலன் சுரண்டப்படுது, அது தெரியவே இல்லை. மதிமயக்கம். இங்க பழுது பார்த்திருக்கணும், பழுது பார்க்கல. லைஃப்ல கோட்டை விட்டுட்டாரு, போயிருச்சு எல்லாம். ஆனா ஆண்டவர் விடவே இல்லை. அல்லேலூயா. அவன் கெட்டு போய் நொந்து போய் கண்கள் பிடுங்கப்பட்டு கையில விடங்கிடப்பட்டாலும் கூட இந்த சிம்சோனின் மேல் இரக்கமாய் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, எல்லாம் போச்சு, அபிஷேகம் போச்சு, வல்லமா போச்சு, கவனிங்க, அவனுக்கு இருந்த மகிமை போச்சு, பராக்கிரமம் போச்சு, எல்லாம் போச்சு. அவன் ஒரே ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே என்ன, ஆண்டவரே என்னைக்காவது நான் உங்க நோக்கத்துக்காக வாழ விரும்புறேன். என்ன தாயின் கற்பத்துல எதுக்காக அபிஷேகம் பண்ணினீரோ, இந்த பெலிஸ்தியா நான் முறியடிக்கிறதுக்கு என்ன தெரிஞ்சு கொண்டது உண்மைனா, இந்த பெலிஸ்தனோடு கூட என் ஜீவன் மடியட்ட ஆண்டவரேன்னு ஜெபம்னா, அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அன்னைக்கு அவன் வாழ்நாளெல்லாம் கொண்ட பெலிஸ்தியரை விட அன்னைக்கு கொண்ட பெலிஸ்துடைய எண்ணிக்கை அதிகம். கர்த்தர் அவன் அப்படி பயன்படுத்தினாரு. பழுதாயிருச்சுன்னு தூக்கி போடலைங்க, கெட்டு போன பாத்திரம்னு தூக்கி போடலைங்க, கர்த்தர் கரத்தில் எடுத்து பயன்படுத்தினாரு. நான் சொல்றேன், இவர் பழுது நீக்கி பயன்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் பழுது நீக்கி பயன்படுத்துவார். சரி, முதல்ல அவர் பார்த்து அவர் பழுது நீக்கி நம்மளை பயன்படுத்துவார். எந்த சந்தேகமும் வேணாம். உன் வாழ்க்கையில எங்க விழுந்திருந்தாலும், எங்க தோற்று போயிருந்தாலும், உன்னை கர்த்தர் கரங்கள்ல எடுப்பார், உன்னை பழுது நீக்குவார், உன்னை பயன்படுத்துவார். இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், பழுது நீக்கும் மனிதன். அவர் பார்ட் அவர் கரெக்டா செஞ்சிருவாரு. இப்ப ஏன் பார்ட், நான் செய்ய வேண்டிய சிலதெல்லாம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் நான் கவனமா செய்யணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன், உன் பங்கை நீ கொஞ்சம் சரியா செய்யணும். ஆமா, அவர் பங்கு அவர் சரியா செய்வாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பங்கு அவர் சரியா செஞ்சிருவாரு. இப்ப நாம பங்கு நாம சரியா செய்யணும். ஆமென். நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம வலையில எங்க பழுது இருக்குதுன்னு பார்த்து அந்த பழுதை நீக்க வேண்டிய நேரத்துல நாம நீக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அப்படி பழுதை நாம நீக்காத பட்சத்தில், நல்ல கவனிங்க, நாம பழுதாயிட்டா நம்ம வாழ்க்கையை அவர் சீர்படுத்தி அவர் பயன்படுத்துவாரு. ஆனா நாம சரி செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கு நம்ம வாழ்க்கையில. பிரைஸ் காட். ஆமென். சிலது நண்பர்களே, நாம சரி செய்ய வேண்டியதை நாம தான் சரி செய்யணும். விளங்குதா உங்களுக்கு? நாம சரி செய்ய வேண்டியதை நாம தான் சரி செய்யணும். அதை தேவன் சரி செய்ய மாட்டார். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? பாருங்களேன், லாசரோட கல்லறைக்கு இயேசு கிறிஸ்து போனாரா? அந்த கல்லை எடுத்து போடுங்கள். இந்த கல்லை எடுத்து போடுங்கள்னு சொல்றது இப்ப தேவனால முடியாதான்னு கேட்டா இல்ல, முடியும். தேவன் சொன்ன அந்த கல்லு ஓடி இருப்பது. ஆனா அந்த கல்லை அவங்க எடுத்து போடணும்ன்றது ஆண்டவருடைய விருப்பம். செத்தவனை எழுப்புறது அவர் வேலை, கல்லை எடுத்து போடுறது நம்ம வேலை. செத்தவனை எழுப்புறது யார் வேலை?
அவர் வேலை. அப்ப நம்ம வேலையை நாம செய்யணும், அவர் வேலையை அவர் செய்வார். வலைகளை போடுங்கள்னு சொன்னா வலைய போடுறது நம்ம வேலை, அதற்கு மீன்களை அகப்பட பண்றது அவர் வேலை. அல்லேலூயா. தண்ணீர் நிரப்புங்கன்றது நம்ம வேலை, தண்ணீரை திராட்சரசமா மாத்துறது அவர் வேலை. சுவிசேஷம் சொல்லுங்கள்ன்றது நம்ம வேலை, ஆத்துமாக்களை ரட்சிக்கிறது அவர் வேலை. அல்லேலூயா. அப்ப நமக்கான வேலைகளை நாம தான் செய்யணும். அந்த மாதிரி சில பழுதுகளை நம்ம வாழ்க்கையில சரி பண்ண வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அதை கவனித்து நீங்க செய்யுங்க. முதல்ல நம்பர் 1, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம வாசிக்கலாம். எரேமியா 13:11. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய, நல்ல கவனிங்க, ஊற்று 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 சொல்லுங்க. ஊற்றுனா என்னம்மா? ஊற்றுனா என்ன? நமக்கு புரியுற மாதிரி சொல்லுவோம். கிணறு. கிணறு, கிணறுல தண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஊறிக்கிட்டே இருக்கும். சரியா? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய, நல்ல கவனிங்க, தொட்டி. தொட்டினா என்னது? தொட்டினா என்னது? தண்ணி, தண்ணி பிடிச்சு வைக்கிற தொட்டி. இந்த தொட்டியில தண்ணி தானா வராது. இந்த தொட்டியில தண்ணி தானா வராது. யாராவது பிடிச்சு என்ன பண்ணணும்? அதுல ஊத்தணும். ஊத்தி வைக்கிற பொருள் தான் தொட்டி. ஊற்றுன்றது தானா ஊறி வருகிறது ஊற்று. தொட்டின்றது யாராவது அதுல ஊத்தி வச்சாதான் அது தொட்டி. கரெக்டா? இப்ப மனுஷன் எதை விரும்புறானா? இந்த ஊற்று இல்ல, தொட்டிய விரும்புறானா? ஊற்று தண்ணி தானா கொடுக்குது, அத நம்மள. இந்த தொட்டி இருக்குல்ல, அதுவும் யாராவது ஊத்துனாதான் அதுல தண்ணி வரும். அந்த தொட்டியும் எந்த மாதிரி தொட்டினா வெடிப்புள்ள தொட்டி. ஊத்துற தண்ணி எல்லாம் என்ன ஆயிரும்? ஊத்துற தண்ணி எல்லாம் எல்லாம் வெளியில போயிடும். எல்லாம் ஓட்டை, எல்லாம் ஓட்டையான தொட்டிய மனுஷன் என்ன பண்றானா தெரிந்து கொள்ளுகிறான். நல்ல கவனிங்க. நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா, எதை நம்ம வாழ்க்கையில நம்பணும், எதை நம்ப கூடாதுன்னு நமக்கு தெரியல. அவர் சொல்றாரு, தண்ணீர் ஊற்ற விட்டுட்டாங்கப்பா, தொட்டிய தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுவும் நல்ல தொட்டி கூட இல்ல. அந்த தொட்டி எப்படிப்பட்ட தொட்டி? எல்லாம் போயிடும். அப்ப வெடிப்புள்ள தொட்டி. நம்முடைய நம்பிக்கைகள் ஊற்றின் மேல் இருக்கிறதா, தொட்டியின் மேல் இருக்கிறதா என்பதை நாம கொஞ்சம் கவனிக்கணும். நல்லா கவனிங்க. அந்த 11வது வசனத்துல, முன்னாடி 11வது வசனத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு? எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ? நல்லா கவனிங்க. எந்த ஜாதியாவது, அதாவது அவர் எப்படி சொல்றாருன்னா, ஊர் உலகத்துல எங்கேயாவது கேட்டு பாருங்கடா. அவர் சொல்றாரு, இப்படி சொல்றாரு, எங்கேயாவது கேட்டு பாருங்கடா, எத்தனையோ பேரு என்னென்னத்தையோ வணங்குறான்ல, எதையோ வணங்குறான். அவன் கூட மாத்தினது இல்லையாப்பா. அவன் நம்பிக்கையில் அவன் உறுதியா இருக்கிறானே, அவன் நம்பிக்கையில் அவன் உறுதியா இருக்கான்ல. அப்ப என்ன மட்டும் விட்டுட்டு போயிட்டியாப்பா? என்ன மட்டும் விட்டுட்டு போயிடுறிய? உன் நம்பிக்கைய என்ன விட்டுட்டு எந்தெந்த விக்கிரகங்களையோ நீ நம்புறிய, என்ன விட்டுட்ட வேற எதையோ பிடிச்சுக்கிட்ட. அப்ப நான் கேட்கிறேன், உங்க நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? உங்க நம்பிக்கை ஊற்றா, உங்க நம்பிக்கை தொட்டியா? உங்க முழு நம்பிக்கையும் கர்த்தர் பேர்ல வச்சிருக்கீங்களா, இல்லனா மனுஷங்களையா? உங்க முழு நம்பிக்கையும் தேவனா இல்லனா பணமா? உங்க முழு நம்பிக்கையும் தேவனா இல்லனா வேலையா? உங்க முழு நம்பிக்கையும் தேவனா இல்ல நீங்க சேர்த்து வச்சிருக்கிற சொத்து பத்துக்கள், நகை நட்டுகளா? எதை நம்புறீங்க? எது உங்க நம்பிக்கை? எது அவங்க நம்பிக்கை? ஆகார்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, தெரியுமா? ஆகார் யாருமா? ஆகார் யாருங்க சிஸ்டர்? சிஸ்டர் பாருங்க, அவங்க என்ன சொல்லலாம் தெரியுமா? அவ ஒரு அடிமை. அப்புறம் சொல்றாங்க ஆபிரகாமோட வைஃப். இந்த ஆபிரகாமோட வைஃப் இருக்காங்களே, அந்த அக்கா, அந்த அக்காவுக்கு
காலமெல்லாம் அடிமையா இருந்தவங்க இல்லையா, திடீர்னு வாழ்க்கை கிடைச்சிருச்சு. திடீர்னு வாழ்க்கை கிடைச்ச உடனே சில ஆட்கள் பாருங்க, வாழ்க்கையில் வந்த வசந்தமே, இந்த ஸ்டேட்டஸ் போடும்போது பார்த்திருக்கீங்களா? வாழ்வில் வந்த வசந்தமே, புதுசாய் பூத்த பூந்தளிரே, என் புதுமையே, என் கனவே, என் கற்கண்டே, என் கற்பக விருட்சமே. யார? இந்த அம்மா புருஷனை, இல்லைன்னா அவர் பொண்டாட்டிய. என்னவோ ஸ்டேட்டஸ் போடுறான். இந்த அம்மா அப்படிதான் நினைக்குது. ஆபிரகாம நினைக்குது, ஐயோ அவர் அத்தான், எங்க அத்தான் மாதிரி வராது, எங்க அத்தான் என் மேலதான் பிரியமா இருக்காரு. ஆமா, கல்யாணம் முடிச்சனாலா என் மேல அப்படியே அப்படியே இருக்காரு, அத்தான் வாழ்றா. பிள்ளை பறந்துச்சு, இந்த வீட்டு பிள்ளை இல்லை, அங்க பிள்ளை பறந்துச்சு. அந்த அக்கா பாக்குது, என்ன ரொம்ப அங்க போய் இழைச்சிக்கிட்டு நிக்கிறீங்க. அவ கூட பேசுறத பார்த்தேன், அவ்வளவுதான். அவங்கள வீட்டுக்குள்ள காண்பிக்க கூடாத மனுஷன் அப்படின்னதும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுமா, ஆண்டவரே ஒரே போராட்டமா இருக்கேன், நீ தேடிக்கிட்டு தானே போ அனுபவி. எப்பயும் ஆண்டவர் பாருங்க அந்த மாதிரி முக்கியமான நேரத்தில் அவர் கலந்துப்பார், அவர் நெளிவாரு. நீ யாத்திரல அனுபவி, அனுபவி ராஜா அனுபவி, விட்டுருவார் போ. கவனிங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டா சொல்றாரு, அவளை அனுப்பிடு, இங்க வச்சுட்டு இருந்தா நீ நிம்மதியா இருக்க முடியாதுன்னு. சரி அனுப்பிடுன்னு தான் ஆண்டவர் சொன்னாரு. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, இந்த ஆபிரகாம் சரி அனுப்புறதா அனுப்புறாரு, சரி போ ஒரு 10 ஏக்கர் அந்த ஊருக்கு அந்த புறத்தில் வாங்கி உன் பிள்ளை விவசாயம் பண்ணி ஒரு நல்ல ஒரு 100 ஆடு மாடை வாங்கி பிள்ளைக்கு நல்ல பிழப்பு சொல்லி கொடுத்து சந்தோஷமா இருக்குன்னு கொஞ்சம் சொத்து பற்றி எழுதி அனுப்பலாம்ல. எம்மா ஒரு 2 லிட்டர் கொக்கோ கோலா பாட்டில் வாங்கிட்டாருமா. உடனே நம்மால் யோசிப்பான், கொக்கோ கோலாவா? ஆபிரகாம் காலத்திலே இருந்து இவன் ஆராய்ச்சியா பாரு, சோத்திரம் 2 லிட்டர் கொக்கோ கோலா பாட்டில் ஃபுல்லா தண்ணியை பிடிச்சாருமா. அந்த அக்கா கையில கொடுத்து போயிட்டு வர ராசாத்தின்னு அனுப்பிட்டார். அதுவும் பாருங்களேன், ஒன்னும் கேட்கல, போ சொல்றீங்களா போ. 2 லிட்டர் பாட்டிலோட போக வெயில் அதிகம், இப்பவே தண்ணி நிறைய குடிக்கிறோம்ல, அப்ப குடிச்சு பாதி தூரத்துல தண்ணியா காலி ஆயிடுச்சு. தண்ணியா இல்ல, ஐயோ ஒரு கட்டத்துக்கு மேல நடக்கவே முடியல, நாக்கெல்லாம் வளருது. அப்படியே அந்த 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 பையன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு விக்கல் வந்து அப்படியே தாகத்துல சாகுற மாதிரி ஆகுறான். இப்ப போய் யார்கிட்ட போக முடியும், வரவே கூடாதுன்ட்டார். அந்த ஆளு அழுகுறா வனாந்தரத்துல. வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆகாரின் கண்ணை திறந்தாரு. கர்த்தர் திறந்தா அங்க ஒரு ஊற்ற காண்பித்தாராம். நல்லா கவனிங்க, ஒரு துறவை காண்பிச்சாராம் கர்த்தர். நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில உனக்கு துறவா இருக்கிற கர்த்தர் முக்கியமா, துருத்தியில தண்ணீர் தர்ற புருஷன் முக்கியமா? இவரு பாருங்க, துருத்தி சின்ன பாட்டில், துறவு வந்துகிட்டே இருக்கும். உன்னை வாழ்நாளெல்லாம் போஷிக்கிறவர் கர்த்தர். நீ சில நேரத்துல துறவை நம்பாம துருத்தியை நம்பிக்கிட்டு இருக்கிற, அதான் பிரச்சனையே. இந்த வலைய கொஞ்சம் பழுது பார்த்துட்டா வாழ்க்கை சரியாயிரும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, வாழ்நாளெல்லாம் போஷிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, வாழ்நாளெல்லாம் வழி நடத்துற ஒருத்தர் இருக்கிறாரு, சதா காலம் உன்னை நடத்துற ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை டிபெண்ட் பண்ணி வாழு, அவரை சார்ந்து வாழு, அவரை நம்பி வாழு. சின்ன துருத்தியை நம்பாது, அது துருத்தி, அவ்வளவுதான். கவனிங்க சகோதரர்களுக்கு சொல்றேன், நீங்க இதை வெறும் கணவனுக்கு மாத்திரம் கம்பேர் பண்ணக்கூடாது, இதை சகோதரர்களுக்கு சொல்றேன். உங்க வேலை துருத்தி, உங்க அப்பா அம்மா துருத்தி, சரியா? உங்களுக்கு உதவி செய்யற மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் துருத்தி. உன் வாழ்க்கையின் துறவு தான் கர்த்தர். அல்லேலூயா. உன்னை சதா காலமும் நடத்துவார். வேலை ஒருவேளை உன்னை கைவிடலாம், ஆனா கர்த்தர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். உறவுகள் ஒருவேளை உன்னை கைவிடலாம், கர்த்தர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். உன் சொத்து பத்துக்கள் ஒரு நாளும் உன்னை காப்பாற்றாம போகலாம், கர்த்தர் ஒரு நாளும் உன்னை காப்பாற்றாம போகவே மாட்டார். அல்லேலூயா. அப்ப இந்த வெடிப்புள்ள தொட்டிய நீங்க கொஞ்சம் பழுது பார்த்து துறவுக்கு வந்துடணும்.
ஊற்றுக்கு வந்துடணும். அல்லேலூயா. ஆமா, அந்த அந்த வெடிப்புள்ள வாழ்க்கைக்குள்ளேயே நாம இருக்கணும்னு நினைக்கூடாது. கவனிங்க, உங்க நம்பிக்கை முழுவதும் கர்த்தராயிருக்கட்டும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உன் நம்பிக்கை முழுவதும் கர்த்தராயிருக்கட்டும். அல்லேலூயா. கொஞ்சம் பழுது பார்த்துருங்கய்யா. நீ யாரை நம்புற? உன் இருதயம் யாரை நம்புது? உங்க இருதயத்துல கை வச்சு கேளுங்க, முழுக்க முழுக்க கர்த்தரை தான் நான் நம்பி இருக்கிறேனா? என் வேலையை, என் பணத்தை, என் உறவுகளை நான் நம்பலன்ற எண்ணம் இருக்கா? நல்லா கவனிங்க. நான் அடிக்கடி இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கெல்லாம் போகும்போது தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல நான் பேசினா சொல்லுவேன், நாங்க பாஸ்டர்ஸ் இல்லையா, சில நேரத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களெல்லாம் நாங்கள் நம்பிடுவோம். தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்கள் மனுஷங்க தானே. இந்த லாரன்ஸ் எல்லாம் கீபோர்டு வாசிக்கிறத பார்த்தோன்னே மயங்கிடுவோம். நல்ல தம்பி, இங்கேயே இருப்பாரு, அடித்து துவைச்சி காய வச்சாலும் நம்புவோம். உண்மையாலுமே நான் சொன்னேன்ல பாருங்க, சில ஆட்கள்லாம் நம்ம கிட்ட சொல்லும்போது ஐயா தான் எங்களை தூக்கி போடணும், அப்படியே நம்பிடுவோம். அப்படி நம்பினதுக்கு ஒரே குத்து இருதயத்துல சதக்கா குத்து. அந்த காயம் ஆறதுக்கு முன்னாடி இன்னொரு கத்தி சதக்கா. எவ்வளோடா தாங்கிறது? நீ நம்புறல்ல, வாங்கு. ஒரு ஊழியக்காரனா தப்பா எடுத்துக்கூடாது. கர்த்தரை மாத்திரம் நம்புறத கத்துக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. நான் அன்பு செலுத்துறான், உயிரை கொடுக்கிற அளவுக்கு அன்பு செலுத்துறது வேற, ஆனா நம்புறது வேற. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. ஆமா. அப்ப எந்த மனுஷனையும், எந்த உறவுகளையும், எந்த மேன்மைகளையும் நம்பி வாழக்கூடாது. கர்த்தரை மாத்திரம் தான் நம்பணும். அதைத்தான் நாம் பழுது பார்க்க வேண்டிய முதல் காரியம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் வேகமா பிரசங்கி 10:18. பிரசங்கி 10:18 படிங்க. மேல் மச்சு பழுதாகும், கைகளின் நெகிழ்வினாலே வீடு ஒழுக்கமா. 10:18 தானே பாஸ்டர்? கரெக்ட்டா படிச்சிட்டீங்க. மிகுந்த சோம்பலினால் மேல் மச்சு பழுதாகும், கைகளின் நெகிழ்வினாலே வீடு ஒழுக்காகும். கைகளின் நெகிழ்வினாலே வீடு என்னாகும்? ஒழுக்காகும். நான் சொன்ன பாருங்க, இந்த வலைய உடனே பழுது பார்த்தாங்கன்னு சொன்னேன்ல. சில ஆட்கள் தங்களுடைய வேலையை உடனுக்குடன் செய்யணும். அப்படி உடனுக்குடன் செய்யாததுனால என்ன நடக்குதுங்க சொல்றாரு, மிகுந்த சோம்பலினாலே மேல்மச்சு. அதாவது பாருங்க, இப்போ மொட்டை மாடிக்கு போறோம். இந்த மொட்டை மாடிக்குன்னு போனோம்னா அந்த மேல இருக்கிற தரை பாருங்க அப்படியே பாசி பிடிச்சி. சில வீட்டு மாடிகள் எப்படி இருக்கும்? பாசி பிடிச்சி அப்படியே அடையா அழுக்கு ஓட்டி. ஏன்னா அதில் என்ன ஆயிடுது, மழை வரும்போது தண்ணி தேங்கி அதுக்கப்புறம் தூசு படிஞ்சு அதை ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது போய் சுத்தம் பண்ணணும்னே நமக்கு தோணாது. அவ்வளோ பெரிய மாடியை எப்படிங்க கழுவுறதுன்னு நாம நினைப்போம்ல. அப்போ சொல்றாரு, இப்படி நினைக்கிறதுனால, மிகுந்த சோம்பலினால மச்சு என்ன ஆயிடுது. இப்ப இன்னைக்கு இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம், தண்ணி எல்லாம் இறக்கிறதுக்கு பைப் எல்லாம் வச்சிடறோம்ல வித்தியாசமா, அது இருந்தே தண்ணி தேங்குது. அப்ப அந்தந்த வேலைகளை அந்தந்த நாள்ல அதை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா கைகளின் நெகிழ்வினாலே என்ன ஆகுமா? கைகளின் நெகிழ்வினாலே வீடு ஒழுக்கு ஆகும். நீங்க இங்க பாருங்க, அதை சரியா செயல்படுத்தாத போது சோம்பேறித்தனம் வர்றதுனால அந்த வீடு பழுதாகி ஒழுக்காகிடுது. இது நஷ்டமாகுது. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. கவனிங்க, அது ரெண்டு காரியத்தை இதுல நான் கவனமா செய்ய விரும்புறேன். ஒண்ணு, நமக்கான வேலைகளை நாம சரியா நேர்த்தியா அந்தந்த காலத்துல செஞ்சு முடிச்சிடணும். ஆமென். அல்லேலூயா. நமக்கான பொறுப்புணர்ச்சி, நம்ம வேலையில நமக்கான ஜாக்கிரதை உணர்வு உண்டாயிருக்க வேண்டியது அவசியம். இது நம்ம வேலை, இதை நாம தான் செய்யணும்ன்ற ஜாக்கிரதை உணர்வு. ஆமென். ஆமா. அதுல இன்னொரு பக்கம் அந்த ஜாக்கிரதை உணர்வு இருக்கும், ஆனா கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்து ஒட்டிக்கிறதுனால என்ன ஆகும் சொல்லுங்க? ஆமா, சோம்பேறித்தனம். சில ஆட்கள் பாருங்க, எந்த வேலையும் நாளைக்கு செய்யலாம், அடுத்த வாரம் செய்யலாம். ஆமாவா இல்லையா? என்னங்க, ஆமாவா இல்லையா?
சில ஆட்கள் நீங்களாம் அப்படி கிடையாது. உங்களெல்லாம் பார்த்தா இப்படி சுறுசுறுப்பா தெரியுறீங்க. எனக்கு அப்படியே எறும்புக்கு 8 வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரியே உங்களை பார்த்தா எனக்கு தெரியுது. ஆமா, அதே மாதிரி சுறுசுறுப்பு பார்த்தா உங்களை பார்த்தா எனக்கு தெரியுது. சில ஆட்கள் மிகுந்த சோம்பல், மிகுந்த சோம்பல். பாருங்க, சாலமோன் எழுதுறாரு, நான் சோம்பேறியினுடைய வயலை கடந்து போனேன். அவன் வயலை கடந்து போனேனா பார்த்தா அது முழுவதும் முள்ளுக்காடா இருந்தது. ஏன் முள்ளுக்காடா இருந்தது தெரியுமா? ஏன்னா விதைக்க வேண்டிய நேரத்துல விதைக்கல, விதைக்க வேண்டிய நேரத்துல விதைக்கல, நீர் பாய்ச்ச வேண்டிய நேரத்துல நீர் பாய்ச்சல, அறுக்க வேண்டிய நேரத்துல அறுக்கல. அவன் சொல்றான், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும்னு கை முடக்கி கொண்டு நித்திரை செய்கிறான். தூக்கம் அவன் வாழ்க்கையில. அப்படி ஒரு சோம்பேறித்தனம். கவனிங்க தேவ பிள்ளைகளே, உங்க வேலையை பற்றினதான ஒரு ஜாக்கிரதை உணர்வு உங்களுக்கு இருக்கா? சாதாரணமா சின்னதா வீட்டுல பாருங்க, சில நேரங்கள்ல வாலிப பிள்ளைங்க வீட்டுல சின்னதா 4 குப்பை இருந்தா அதை பெருக்க மாட்டாங்க. எங்க மம்மி வந்து பெருக்குவாங்க. 2 பாத்திரம் 2 பிளேட், சாப்பிட்ட பிளேட்டு அங்க கடந்ததுன்னு எங்க கிச்சன்ல அதை மெய்டு வருவாங்க. அதை கழுவுறதுக்கு வரணும். அவங்க வந்தா தான் கழுவுவாங்க. உன் வீட்டு வேலையை உன்னால ஒழுங்கா செஞ்சுக்க முடியாதா? வாழ்க்கையில எல்லா காலமும் எல்லாரையும் எதிர்பார்த்தா தான் வாழ்வீங்களா? மிகுந்த சோம்பல். அது பாருங்களேன், அது கொஞ்சம் கொஞ்சமா போய் என்ன பண்ணும்னா நம்மள பொருளாதாரத்துல நஷ்டத்தை உண்டாக்கிறோம். ஆண்கள் நல்லா கவனிங்க, எங்கேயாவது ஒரு சின்னதா ஏதாவது ஒரு வண்டி சின்னதா ஒரு பஞ்சர், சைக்கிள் ஒரு பஞ்சர் போட்டு வர சொன்னா போட மாட்டான். நம்மால் அது தூரத்துல இருக்கு, கொண்டு போய் விடணும்ல. அது சின்னதா இருக்கும் போதே அதை சர்வீஸ் பண்ணுவோம், ரெடி பண்ணுவோம். இருக்காது. ஒரு வசனத்தை படிங்க, யோபு புஸ்தகத்துக்கு வாங்க. யோபு 39ஆம் அதிகாரம் 13ல இருந்து 17 வசனம் வரையில வேகமா படிச்சீங்கன்னா, தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம். நல்லா கவனிங்க, தீக்குருவி. யாரெல்லாம் தீக்குருவி பார்த்திருக்கீங்க? தீக்குருவினா ஆஸ்ட்ரிச். இந்த நெருப்பு கோழின்னு சொல்றாங்க தெரியுமா? ஆமா, ஆஸ்ட்ரிச். ஹைட்டா இருக்குது இல்ல, அந்த கோழியை பத்தி சொல்றாரு. அந்த கோழி என்ன பண்ணுதான் பாருங்க, தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற. அது எவ்வளவு பெரிய கோழி, எங்க ஆளை விட ஹைட்டா இருக்குது, அவ்வளவு பெரிய கோழியாச்சே. சரி படிங்க. நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமானம் அல்லவோ? அது தன் முட்டைகளை தரையிலே இட்டு. நல்லா கவனிக்கணும், முட்டை இட்டது. சரியா? அது என்ன பண்ணுச்சு? முட்டை இட்டது. அவைகளை மணலிலே அனலுரைக்க வைத்து விட்டு போயிடுது. காலால் மிதிபட்டு உடைந்து போம் என்பதையும், காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்து விடும் என்பதையும் நினைக்கிறதில்லை. முட்டை விட்டத அதுதான் கஷ்டப்பட்டு முட்டை இட்டது, அதை பத்திரப்படுத்தி பாதுகாக்கணும்னு அதுக்கு தெரியல. ஒரு சாதாரண காக்கைக்கும் குருவிக்கும் கூட தான் முட்டைய பத்திரப்படுத்தணும்னு தெரியுது இல்ல. அவ்வளோ பெரிய தீக்குருவிக்கு தனக்கானத தெரியல, பத்திரப்படுத்த தெரியல. தேவன் அதற்கு என்ன பண்ணிட்டாரா? புத்திய விளக்கிட்டாரு, தெரியலன்றாரு. அப்ப நல்லா கவனிங்க, நமக்கானதை நாம பராமரிக்கலன்னா, நமக்கானதை நாம பேணி பாதுகாக்கலன்னா அது நஷ்டமடையும், நாளைக்கு பழுதாகும், மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை உண்டாக்கும். நமக்கு தெரியவே மாட்டேங்குது. ஏன்? எந்த ஒரு காரியமும் சின்னதா இருக்குமோ செஞ்சிடக்கூடாது. சில ஆட்கள் பாருங்க, பைக் எல்லாம் கரெக்டா சர்வீஸ்க்கே விட மாட்டான். அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டலாம் பிரதர், கொஞ்சம் டைட்டா இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டலாம் பிரதர், கொஞ்சம் டைட்டா. எது என்ன அது பணம் இல்லையா? இப்ப 1000 ரூபாயில முடிகிற செலவை அவன் 5000 ரூபாய் 10000 ரூபாய்க்கு வர வரைக்கும் விட மாட்டானே. நம்மளால ஓட்டிக்கிட்டே இருப்பான். டம்முன்னு எங்கேயாவது நின்றோம். பைக் நின்றுட்டு தெரியுமா? அப்புறம் நிற்கத்தான் செய்யும். நீ பண்ற அநியாயத்துக்கு அது நின்று அதை கொண்டு போய் ஷெட்ல போட்டு 10000 ரூபாய் 10000 ரூபாய் ஆயிடுச்சு பிரதர். எங்க போறது பிரதர்? 1000 ரூபாயிலே ரெடி பண்ணிருக்கலாம். அதை அக்கறையா இல்ல, அது தன்னுடையது என்ற கரிசனை இல்ல. தனக்கான எதையும் பேணி பாதுகாக்கிறதுக்கான ஜாக்கிரதை உணர்வு இல்லாம சோம்பேறித்தனத்தினாலே தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நஷ்டங்களை அடைந்திருக்கிற மக்கள். நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையை கொஞ்சம் பழுது பாருங்க. உங்களுக்கான பொறுப்புணர்ச்சிகள், உங்களுக்கான கடமைகளை தட்டி கழிச்சுட்டு ஓடிடாதீங்க.
இத உடனே செய்யணும்னா அதை தீவிரமா இன்னைக்கே செஞ்சிருங்க. ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஜாக்கிரதை உணர்வு ரொம்ப முக்கியம். முதல்ல நம்பிக்கை, தேவனை பற்றிய நம்பிக்கை. இரண்டாவது ஜாக்கிரதை உணர்வு அல்லது பொறுப்புணர்வு. இது என்னுடையது, இதை நான் செய்யணும்ன்ற கவனம். அதுல சோம்பேறித்தனப்படாதீங்க. உங்க வேலையை தள்ளி போட்டுக்கிட்டு, காலத்தை தள்ளி போட்டுக்கிட்டு உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நீங்க இழக்காதீங்க. இது ரெண்டு. மூணாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகாய் 1:9. வேகமா படிங்க பார்க்கலாம். ஆகாய் 1:9. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்து, அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்து, இதோ கொஞ்சம் கிடைத்தது, இதோ கொஞ்சம் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது, என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்கள். நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே. இது நிமித்தமே என்று சேனைகளின் இது கர்த்தர் நிமித்தமே. நல்லா கவனிங்க. கூலியை சம்பாதிக்கிறவன் அத பொத்தலான பையில போடுற மாதிரி சம்பாதிக்கிறான். அந்த வசனத்தை பாருங்க. கூலியை சம்பாதிக்கிறவன் எப்படியா? பொத்தலான பையில. நீங்க பாருங்க 6வது வசனம் பாருங்க. 6வது வசனம், நீங்கள் திரளாய் விதைத்தும், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, சரி, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன், கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே நல்லா கவனிங்க. இப்ப பர்ஸ் ஓட்ட, பாக்கெட் ஓட்ட, பாக்கெட் ஓட்டையான பாக்கெட்ல காசை போட்டா நிக்குமா? நிக்காது இல்ல. இப்ப இதை பழுது பார்க்கணுமா இல்லையா? பழுது பார்க்கணும்ல. இப்ப சம்பாதிக்கிறது கையில நிக்கல, செலவாயிட்டே இருக்குது. எதுக்கு அதுக்கு செலவாகுதுன்னே தெரியல. கொஞ்சம் கூட கையில நிக்க மாட்டேங்குது. சம்பளம் வாங்குற 1ஆம் தேதி, ஆனா 20ஆம் தேதிக்கு மேல பத்த மாட்டேங்குது. சிலருக்கு பொத்தலான பையில போடுற மாதிரியே இருக்குது. அவர் கேட்கிறாரு, இது ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதை சிந்திச்சிருக்கீங்களா? கொஞ்சம் உங்க வலைய பழுது பார்க்க சொல்றாரு. கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன் அப்படி நடக்குது தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பாபிலோன்ல இருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்ததே என் ஆலயத்தை கட்டுறதுக்கு தான். கோரேஸ் ராஜா பாருங்க, அங்க ஆர்டர் போட்டதே, யாரெல்லாம் அடிமையா இருக்கிறியோ எல்லாரும் போ, அங்க போய் ஆலயத்தை கட்டு. அங்க விடுதலை கொடுத்ததே ஆலயத்தை கட்டுறதுக்கு தான். ஆனா இங்க வந்தவன் ஆலயத்தை கட்டாம அவன் வீட்டை கட்டிக்கிட்டு சொகுசா இருக்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப நல்லா கவனிங்க. வாழ்க்கையில நமக்கு இந்த தேவன் இந்த ரட்சிப்பை கொடுத்தார் பாத்தீங்களா? அந்த நோக்கத்தை தெரிஞ்சு நோக்கத்துக்காக வாழணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை ரட்சித்ததே அவர் நாம மகிமைக்காகத்தான். நீங்க அவர் சித்தம் செய்யறதுக்காகத்தான், அவர் ஊழியம் செய்யறதுக்காகத்தான். உங்களால சுவிசேஷம் வெளியே போகணும், உங்களால சத்தியம் வெளியே போகணும், உங்களால சபைகள் கட்டப்படணும், உங்களால தேவநாம மகிமைப்படணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைச்சாரு. அல்லேலூயா. ஆனா நாம பாட்டுக்கிட்டு வந்தோமா, வேலைக்கு போனோமா, சாப்பிட்டோமா, தூங்குறோமான்னு சுகபோகமா இருந்தோம்னா, அவர் கேட்கிறாரு, என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்க மச்சு பாவப்பட்ட உங்க வீடுகளில் குடியிருக்கிறது நியாயமா? இதுக்காக நான் உங்களுக்கு விடுதலை கொடுத்தேன், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களாடான்னு கேட்கிறாரு. நீங்க நேரம் கிடைச்சா ஆகாய் 1ஆம் அதிகாரத்தை அப்படியே படிங்க. எனக்கு நேரம் இல்லை. ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த பொத்தலான பைய பழுது பார்க்கறது உங்க கையில தான் இருக்குது. அல்லேலூயா. நீங்க தேவ ராஜ்யத்தை கட்டும் போது, தேவ ஊழியங்களை தாங்கும் பொழுது, தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது, கவனிங்க, உங்க பொத்தலான பைகள் கட்டப்படும். நீங்க சம்பாதிக்கிறது உங்க கையில நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நேரம் இல்லை, நான் நிறுத்துறேன். கவனிங்க, நம்ம தேவன் பழுது பார்த்து நம்மை மறுபடியும் பயன்படுத்துகிறவர். அவர் என்ன பழுது பார்த்து பயன்படுத்துவார். 2, நாம் பழுது பார்க்க வேண்டிய காரியங்களை நான் பழுது பார்க்க வேண்டும். என் நம்பிக்கைகள் பழுது பார்க்கப்பட வேண்டும். என் சோம்பேறித்தனம் பழுது பார்க்கப்பட வேண்டும். நல்லா கவனிங்க, என் வாழ்க்கையின் முக்கியத்துவம், என் வாழ்க்கையின் நோக்கம், அதை நான் பழுது பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. பழுது பாருங்க, கர்த்தர் உங்க வலைகளை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்க வலைகள் நிரம்பும், உங்க வாழ்க்கை நிரம்பும், நீங்க சமாதானமா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.